கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் காவல்துறையினர் பேருந்து நிலையம் பகுதியில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மிதமான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் அதே நேரத்தில் காட்டுமன்னார்கோயில் பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண் தனது 2 சிறிய குழந்தைகளுடன் நின்று கொண்டு ஊருக்கு செல்ல எந்தவிதமான பேருந்து வசதியும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இதனை போலீசார் கவனித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது அந்த பெண் மற்றும் குழந்தைகள் ஆட்டோவில் ஊருக்கு செல்ல பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் சிறப்பு உதவியாளர் நல்லதம்பி, தலைமை காவலர் தீபன், நெடுஞ்சாலை ரோந்து குழுவின் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் ஓட்டுநர் சின்ராஜ் உடனடியாக மனிதநேய உணர்வுடன் அந்த பெண் மற்றும் குழந்தைகளை பாதுகாத்து ரூபாய் 300 பண உதவி செய்து ஊருக்கு செல்ல ஆட்டோ ஏற்பாடு செய்தனர். ஆனால் ஆட்டோக்காரர் ரூபாய் 400 கட்டணம் கேட்டதால் அருகில் இருந்த பூக்கடை உரிமையாளர் ஒருவர் தனது பங்கும் இருக்க வேண்டும் என மேலும் ரூபாய் 100 வழங்கி உதவி அந்த பெண்ணும் 2 குழந்தைகளும் பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இக்கருணை செயலால் மழை நேரத்தில் சிரமப்பட்ட குடும்பம் பெரும் நிம்மதியடைந்தது. உதவி செய்த காவல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த பெண் நன்றி தெரிவித்து சென்றார். காவல்துறையின் மனிதநேய முகத்தை வெளிப்படுத்தும் உதாரணமாக இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. அதனால கீழே உள்ள போகணும். தூக்கிட்டே போ பசங்க வச்சுட்டு எங்க பொசுகளில் உட்காந்துருங்க போங்க. 200 கொடுத்து இல்லை வேணாம் ஆயிரம் வந்தாமா நீ கொடுக்க வேணாம் ஆயிரம் இல்லை பூ அவரு பூடாரு விட புண்ணியம் தான் விடு. அவரும் ஆட்டோ கண்டுபிடிக்கிறாரு நம்மளுக்கு தெரிஞ்ச 500 நான் கொடுத்துறேன். நானும் பார்த்துக்கிட்டேன். கொசுல புள்ளிய வச்சு போங்க உட்காந்துருக்கு. யாராவது சிதம்பரம் கும்பலாட்சி போனா போங்கப்பா. என்ன உட்காந்துருப்போம் கட்சி ஆட்டோவில் அப்புறம் 350 ரூபா பெட்ரோல் கண்ணு முடிக்கிற ஒரு ஆட்டோ அவருக்கு நிற்கணும்ல. இவரு புள்ளியில வச்சுட்டு உட்காந்துரும்.